முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்களும் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கிராமப்புற மாணவர்களுக்கு இது உண்மையிலே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எத்தனையோ பேர் இன்றைக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. இதில் உண்மையிலே காமராஜர் அப்போ பண்ணது உண்மையிலே ரொம்ப நல்ல திட்டம். அதை இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறது இன்னும் நல்ல திட்டம். காலை உணவு திட்டம்ங்கிறது வரவேற்கக்கூடிய திட்டம் தான். ஆனால் 8வது வரைக்கும் செயல்படுத்த முடியுங்கிறது ஒரு சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. மாணவர்களுக்காக செய்யப்படுற எந்த ஒரு திட்டமுமே அது ஒரு விதை போன்ற ஒரு திட்டமாக இது எந்த அளவுக்கு 8வது வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறது படிப்படியாக செய்ய போகிறாங்களா, ஒரே அடியாக செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும்னு நினைக்கிறோம். இது வரைக்குமே இந்த திட்டம் மிக நல்ல முறையில் செயல்படுறதாகவும் அடுத்தடுத்த மாநிலங்கள் இதை பார்த்து அவங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறதையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இது நீங்கள் 8th நிறுத்தாமல் 12th வரைக்குமே நீங்கள் கொடுத்தீங்கன்னாவும் நல்லா தான் இருக்கும். நிறையா பேருக்கு மார்னிங் கிளாஸ் வைக்கிறீங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே மார்னிங் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. அப்போ அந்த பசங்க எல்லாம் 8 மணிக்கு வரும்போது அவங்க வெளியூராக இருந்தாங்க 6 o'clock பஸ் பிடிச்சி அவங்க வர்றதுக்குள்ளே அவங்க சாப்பிட்ருப்பாங்களான்னு தெரியாது. நிறைய பசங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கல்வி கொடுக்குறீங்களோ அதே கலவு அவங்களுக்கும் ஃபுட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல. ஏன் 8th முடிச்சுக்கிறீங்க? திட்டம் நல்ல திட்டம் தான். குழந்தைங்களுக்கு கொண்டு வரனால நல்ல திட்டம் தான். இது திட்டத்தை பற்றி தவறில்லை. இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறதுனால இப்போ இந்த புதுசாக அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாம் எப்படி அதை சாத்தியப்படுத்தணும்னு ஒரு கேள்வி வருது. இப்போ அதுக்கு பணம் எங்கேருந்து எடுப்பாங்க? அப்புறம் மக்கள் சாதாரண அத்தியாவசிய தேவை பொருள் அது வரி விதிக்கிறதுனால அத்தியாவசிய பொருள் விலைகள் கூடுது. அதனால் வாங்க முடியாது, மக்கள் சிரமப்படுவாங்க. இப்போ இந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பொதுமக்கள் சிரமப்படுறாங்க இல்லையா அப்படின்னு அதில் ஒரு கேள்வி வருது. மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்களும் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.